ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் இந்த செய்தி அரங்கத்திற்குள் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் நிச்சயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் நடைமுறையை 5 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே கொண்டுவர இலக்கு. சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி திட்ட அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர். புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு இறுதிக்கேடு. தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கொரோனா தொற்று குறைந்ததை அடுத்து தளர்த்தப்படும் கட்டுப்பாடுகள். 50% பயணிகளுடன் மெட்ரோ ரயில்கள் இயங்க அனுமதி. மகாராஷ்டிராவில் 5 கட்டங்களாக ஊரடங்கு தளர்வுகள் அறிவிப்பு. வரும் திங்கட்கிழமை முதல் திரையரங்குகளை திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தளர்வுகளுடன் மேலும் 1 வார காலம் ஊரடங்கு நீட்டிப்பு. தொற்று குறைந்த 27 மாவட்டங்களில் கூடுதல் தளர்வு. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட தொற்று குறையாத 11 மாவட்டங்களில் குறைவான தளர்வுகளுடன் ஊரடங்கு. அத்தியாவசிய தேவைகள் தொடர்ந்து கிடைக்க நடவடிக்கை. மளிகை, காய்கறி, இறைச்சி, பூக்கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்கலாம். ஊரடங்கை தளர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு. தேநீர் கடைகள், டாஸ்மாக் கடைகள், சலூன் கடைகள் திறக்க அனுமதி இல்லை. பேருந்துகள் இயங்காது. பிளம்பர், எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட சுய தொழில் செய்வோருக்கு அனுமதி. பதிவு பெற்று பணிபுரியலாம். கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் பிறந்த நாளில் அவரை போற்றுகிறேன். மத நல்லிணக்கத்தை பாதுகாத்திடவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் காயிதே மில்லத் ஆற்றிய அளப்பரிய பணிகளை எப்போதும் நினைவு கூறுவோம் எனவும் டிடிவி தினகரன் ட்வீட். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் மட்டும் 7 வகையான கொரோனா வைரஸ் பரவல் ஆய்வில் கண்டுபிடிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைக்கு கொரோனா தொற்று. இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் ட்விட்டர் கணக்கில் நீக்கப்பட்ட ப்ளூடிக் மீண்டும் சேர்ப்பு. கண்ணிய தென்றல் காயிதே மில்லத்தின் 126வது பிறந்த நாள். திருவல்லிக்கேணி பெரிய பள்ளி வாசலில் உள்ள நினைவிடத்தில் அமமுக நிர்வாகிகள் மலர் போர்வை போர்த்தி மரியாதை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலக்கும் திட்டத்திற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் காணொலி மூலம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறப்பான சுற்றுச்சூழலுக்காக உயிரி எரிபொருட்களின் ஊக்குவிப்பு என்ற மைய கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி பங்கேற்று பெட்ரோலிய அதிகளவிலான எத்தனால் கலப்புக்கான எதிர்கால திட்டம் குறித்து எடுத்துரைத்தார். 2014ஆம் ஆண்டு பெட்ரோலுடன்
1 இருந்து 1.5% அளவுக்கு எத்தனால் சேர்க்கப்பட்டதாகவும் தற்போது 8.5% எத்தனால் கலக்கப்பட்டு வருவதாகவும் வரும் 2022ஆம் ஆண்டில் 10% எத்தனால் கலக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டில் பெட்ரோலுடன் 25% எத்தனால் கலக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகமான பாலன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், கொரோனா முதல் தொற்றை காட்டிலும் 2ஆம் தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்துக்கு அதிக அளவு தடுப்பூசி ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்ட திரு முத்தரசன், தமிழகத்தில் தடுப்பூசியோடு ஆக்ஸிஜன் அளவையும் குறைத்துவிட்டதாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். நீதிமன்றங்கள் அனைத்தும் மத்திய அரசின் செயல்பாட்டின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய திரு முத்தரசன், பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $175 அமெரிக்க இருந்த பொழுது பெட்ரோல் லிட்டர் $66. தற்போது ஒரு பேரலுடைய விலை $19.5 தான். $175 இல்லை, $100 கூட கிடையாது, $19.5. ஆனால் இன்றைக்கி விலை, பெட்ரோல் விலை $100. அப்பொழுது அநியாயமாக, அதாவது விலை இறங்குகிற பொழுது, சர்வதேச சந்தையில் விலை இறங்குகிற பொழுது அதனுடைய பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதை மக்களுக்கு கிடைக்க செய்யாமல் வரியின் மூலமாக மக்களிடமிருந்து பட்ட பகல் கொள்ளையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது, மாநில அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இதை கைவிட வேண்டும். மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்ற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து கிளைகளிலும் ஊரடங்குக்கு உட்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி, நிறைய பேரில் 1000, 2000 பேர், 100 பேரோடு கிடையாது, 4 பேர் 5 பேர் என்கிற அளவில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரத்தில் குறிப்பிட்ட சமூகத்திற்காக சுப்பிரமணிய சுவாமி தமிழக அரசை மிரட்டி வருவதாகவும் திரு முத்தரசன் குற்றம் சாட்டினார். டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் குறைந்துள்ளதை அடுத்து ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ள அம்மாநில அரசு 50% பயணிகளுடன் மெட்ரோ ரயில்கள் இயங்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலையின் தாக்கம் குறைய தொடங்கியுள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டி அதிர வைத்த நிலையில் தற்போது 1.25 லட்சம் என்ற அளவுக்கு சரிந்துள்ளது. இதனால் பல்வேறு மாநிலங்களும் படிப்படியாக ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் வரும் திங்கட்கிழமை முதல் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்களை ஒற்றைப்படை, இரட்டைப்படை எண்கள் அடிப்படையில் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மெட்ரோ ரயில்களும் 50% பயணிகளுடன் இயங்க அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தனியார் அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்களில் குரூப் ஏ பிரிவு ஊழியர்கள் 100% வருகை தர வேண்டும் என்றும், குரூப் பி பிரிவு ஊழியர்கள் 50% வருகை தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் 5 பிரிவுகளாக ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்துள்ள அம்மாநில அரசு வரும் திங்கட்கிழமை முதல் திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டிலேயே கொரோனா அதிகம் பாதித்த மாநிலமான மகாராஷ்டிராவில் தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளதாக முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த தளர்வுகள் வரும் 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். தொற்று பாதிப்பு 5%க்கு கீழும், ஆக்ஸிஜன் படுக்கைகள் 25%க்கு கீழும் நிரம்பியுள்ள பகுதிகளில் அனைத்து வித கடைகளும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தியேட்டர்கள், வணிக வளாகங்கள், சலூன்கள், உடற்பயிற்சி கூடங்கள், புறநகர் ரயில்கள் உள்ளிட்டவை இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தொற்று பாதிப்பு விகிதம் 5%க்கு கீழ் இருந்து ஆக்ஸிஜன் படுக்கைகள் 40% நிரம்பியிருந்தால் தியேட்டர்கள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்களில் 50% பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு விகிதம்
10% இருந்து 40% ஆக்ஸிஜன் படுக்கைகள் நிரம்பியிருந்தால் அப்பகுதிகளில் மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு 10%க்கு மேல் இருந்தால் அத்தியாவசிய கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் பெரியகுளத்தின் கரைப்பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவையில் மருத்துவ கழிவுகள் டெக்னோ டெர்ம் மற்றும் கோவை பயோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மூலம் பகுத்தாய்வு செய்யப்பட்டு செட்டிப்பாளையத்தில் உள்ள ஓராட்டு பகுதியில் எரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில தனியார் மருத்துவமனைகள் இவ்வாறு மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் அப்பகுதியில் உள்ள பெரிய குளத்தின் கரையில் கொட்டுவதாக தெரிகிறது. கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்திய ஊசிகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை குளத்தில் கொட்டுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தொற்று பரவல் அதிகமாக உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர் உட்பட 11 மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடுதலாக செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்படலாம். மீன் சந்தைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்படலாம். அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் பதிவுடன் அனுமதிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். மின் பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்ச்கள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். ஹார்ட்வேர் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். வாகன விநியோகிப்பாளர்களின் வாகன பழுது பார்க்கும் மையங்கள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நோய் பரவல் கட்டுக்குள் வராத கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிற போதிலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் தொற்று கட்டுக்குள் வரவில்லை. இதனால் இம்மாவட்டங்களில் சில கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பின்படி 11 மாவட்டங்களில் தனியாக செயல்படுகிற மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி, மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். இதேபோல் காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மீன் சந்தைகள் மற்றும் இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்காக மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் இயங்கவும், தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்கள் நாள் ஒன்றுக்கு 50% டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரவல் அதிகரித்து வருவதால் மற்ற மாவட்டங்களில் உள்ள பிற தளர்வுகள் இந்த 11 மாவட்டங்களுக்கு வழங்கப்படவில்லை. கால் டாக்ஸி, இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம், வாகன உதிரி பாகங்கள், மின் பொருட்கள் விற்கும் கடைகள் உள்ளிட்டவை இயங்க 11 மாவட்டங்களில் அனுமதிக்கப்படவில்லை. அவசரம் மற்றும் ஏற்றுமதி காரணங்களுக்காக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு செல்வோர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் இ-பாஸ் பெற்று பயணிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க விரும்புவோர் மாவட்ட ஆட்சியர்களிடம் இருந்து இ-பாஸ் பெற்று பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் ஏற்றுமதி ஆணைகள் வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளுக்காகவும் மாதிரிகள் அனுப்புவதற்காக மட்டும் 10% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்குக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் டாஸ்மாக், தேநீர், சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் 27 மாவட்டங்களுக்கு கூடுதல் தளர்வுகளும், தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் குறைவான தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் தேநீர் கடைகள், டாஸ்மாக் கடைகள் மற்றும் பேருந்துகள் இயங்க அனுமதி வழங்கப்படவில்லை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இதுவரை திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக வாயு நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு மருத்துவ பயன்பாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து மருத்துவ தேவைக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்து வருகிறது. இதுவரை அங்கு 480 டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை திரவ ஆக்ஸிஜன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வாயு நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி செய்யப்பட்ட வாயு நிலை ஆக்ஸிஜன் 40 சிலிண்டர்களில் அடைக்கப்பட்டு மருத்துவ தேவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆன்லைன் வர்த்தகம் என கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் 10 லட்சம் ரூபாய் வரை பண மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். கதிரவன், மதன்குமார் ஆகிய இருவர் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட தனியார் நிறுவனம் மூலம் ஆன்லைன் வர்த்தகம் செய்வதாக கூறி பலரிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஓலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் என்பவரிடம் 500 ரூபாய் டெபாசிட் செய்தால் நாள் ஒன்றுக்கு 36 ரூபாய் வருமானம் வரும் என கூறியுள்ளனர். இதனை நம்பிய முருகேசனும் தனது சேமிப்பு தொகையான 36,000 ரூபாயை வழங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி இந்த நிறுவனம் மூடப்பட்டு விட்டதாக வந்த செய்தியால் அதிர்ச்சியடைந்த டெபாசிட்தாரர்கள் கதிரவன் மற்றும் மதன்குமாரை கேட்டபொழுது தகாத வார்த்தைகள் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கு பதிந்த போலீசார் கதிரவன், மதன்குமார் ஆகிய இருவரை கைது செய்து கார் மற்றும் ATM கார்டு உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர்.
அஇஅதிமுகவுக்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே தமிழகத்தில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியும் என அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். உண்மையான அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவுக்கு விசுவாசியாக இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். எங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு உற்ற துணையாக இருந்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகும். அதே எங்களுடைய எண்ணமும் ஆகும். மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் வழிநடத்தினால்தான் எங்களை போன்ற ஏழை எளிய தொண்டர்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்பது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் விருப்பமும் எண்ணமும் ஆகும். சின்னம்மா அவர்கள் பெற்ற தாய் கூட அந்த மாதிரி நல்லா விசாரிக்க மாட்டாங்க. பொறுமையாக இருந்து என்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறீங்க, கொரோனா காலத்தில் நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு கட்சியினுடைய நிலைமையை கேட்டாங்க. அம்மா நீங்கள் தான் வரணும்னு சொன்னேன். அப்போ அவங்க பொறுமையாக இருங்க, உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு உங்களை மாதிரி ஏகப்பட்ட நம்மளுடைய தொண்டர்கள் இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க சார். அம்மா கூடவே 40 வருஷமாக அம்மாவை தாங்கி பிடிச்சவங்க அவங்கள போய் நீ கட்சி விட்டு எப்படி நீக்க முடியும்? நீக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அம்மா நினைத்தால் உங்களை அத்தனை பேர் நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அவங்களால் மட்டும்தான் முடியும். அவங்க தலைமை ஏற்றால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல முறைக்கு செல்லும். ஆடியோ அவங்க தொண்டர்கிட்ட பேசுகிறாங்க, என்கிட்ட கூட பேசுனாங்க. என்னப்பா நல்லா இருக்கியாப்பாருனாங்க. ஆமாம் நல்லா இருக்கேங்கண்ணா. நீங்கள் நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னேன். இல்லைப்பா இப்போ கொரோனா பீரியடாக இருக்குது, இப்போ வேணாம், திருவண்ணாமலை வரும்போது நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, அந்த அம்மா வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும். நாம் மீண்டும் பழைய முறை வரலாம். நாங்களாம் அடிமட்ட தொண்டர்கள், நாங்களாம் எந்த சூழ்நிலையிலையும் கட்சி விட்டு மாற மாட்டோம். இதனால் நம்மளை கட்சியிலேருந்து எடுத்தாலும் எங்கள் அம்மாவை தான் நாங்கள் பார்ப்போம், வேறு யாரையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். சின்னம்மா தான். மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்குகிற போது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் இருந்து நீங்கள் வர வேண்டும், நீங்கள் இருந்தால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று கூறி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரசியலில் நிலைநிறுத்தி முதல்வராக்கி ஒரு 4-5 முறை முதல்வராக்கிய பெருமை தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு சேரும். அவர்கள் தன்னுடைய தவ வாழ்க்கையின் மூலம் எண்ணற்ற அடிமட்ட தொண்டர்களை எம்எல்ஏவாகவும் சட்டமன்ற உறுப்பினராக்கினது மட்டுமில்லாமல் அமைச்சர்களாக்கி எம்பிக்களாக்கி அழகு பார்த்தவங்க சின்னம்மா. அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களிடத்திலும் பேசி பல்வேறு சமயங்களில் அதிமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தவங்க தியாக தலைவி சின்னம்மா. தலைமை கழகம் என்பது 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுக்கும் சொந்தம், அது எனக்கும் சொந்தம். அதனால் உங்களுக்கு மட்டும் சொந்தம். இவர் கட்சிக்கு வர வேண்டும், இவர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி, நகர்மன்ற தேர்தல்களை நடத்தி அவர்கள்தான் அதற்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதும். அதனால் தியாக தலைவி அவர்கள் வெகு விரைவில் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தி தொண்டர்களாக எங்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி மீண்டும் கழகத்தை புரட்சி தலைவர் அம்மா சொன்னது மாதிரி 100 ஆண்டு காலத்துக்கு அதிமுக ஆட்சியில் அமர வைக்கிற முடியும் என்றால் அது தியாக தலைவி சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும். சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களிடமும் போனில் பேசுகிற எங்களை போன்ற தொண்டர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்றிருந்தால் வெற்றி வாகை சூடி இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிலைத்திருக்கும். ஆனால் இரட்டை தலைமையை மக்கள் ஏற்காததால் நடந்து முடிந்த தேர்தலிலே இன்னைக்கு அனைத்து இந்திய அதிமுக தோல்வியுற்றுள்ளது. இந்த ஒரே தலைமை வேண்டும், அதுவும் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான் தலைமை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்களைப் போல 2 கோடி தொண்டர்களுடைய மனநிலை என்பதை இந்த இடத்துல நான் பதிவு சொல்கிறேன். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் கழக உறுப்பினர்களிடம் போன் செய்து பேசுவது எல்லா உறுப்பினர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களை போன்ற தொண்டங்கள் அந்த அம்மா பொதுச் செயலாளர் கட்சியை ஒற்றை தலைமையாக இருந்து செயல்பட்டு கட்சியை வழி நடத்தினா இதை விட இன்னும் நல்லா இருக்கும் என்று என்னை போன்ற கடக்கோடி தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று கட்சியை வழி நடத்தினால் நல்லா இருக்கும். என்னை போன்ற தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும்.
கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் பிறந்த நாளில் அவரை போற்றுவதாகவும் அவரது அளப்பரிய பணிகளை எப்போதும் நினைவு கூறுவோம் என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ட்விட்டர் பதிவில் இந்திய விடுதலை போராட்ட வீரர், சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் எழுச்சியின் அடையாளம், அனைத்து தரப்பினரும் மதித்து போற்றிய ஆளுமை, கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் பிறந்த நாளில் அவரை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கத்தை பாதுகாத்திடவும், தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும், மாநில உரிமைகளுக்காகவும், இஸ்லாம் சமூகத்தினர் உயர்கல்வி பெறவும் காயிதே மில்லத் ஆற்றிய அளப்பரிய பணிகளை எப்போதும் நினைவு கூறுவோம் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.